ஹாய் சொல்லு ஹைரா. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இது எங்களோட வந்து மார்னிங் ரொட்டீன். நானும் ஹைராவும் பாருங்கள், காலங்காலத்தில் குளிர் ஒன்றும் தாங்க முடியலை. இப்போதான் வீட்டை விட்டே வெளியில் வந்திருக்குறோம். நான் காலையில் வெள்ளனமே எழுந்திரிச்சிருவேன். இப்போதான் கயிறு குட்டி எழுந்திரிச்சா. எந்திரிச்சிட்டு இன்னும் குழம்பு வைக்கல, சோறு மட்டும் சமைச்சிருக்கு. அதுக்கப்புறம் கருவாடு பொரிச்சிட்டு இன்றைக்கி மார்கழி வந்து 4வது நாள், அதனால் கருவாடு பொரிக்க போகிறேன். இன்றைக்கி எல்லாருமே நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு பக்தியாக இருப்பாங்க. நாங்கள் வந்து கருவாடு பொரித்து பக்தியாக இருக்க போகிறோம். சாப்பிட்டுட்டியாப்பா? சாப்பிட்டு தூங்கிடுவோமா பேசாமல்? ஏய், தூங்கி எந்திரிக்கேன் அப்படி இருக்கா? எல்லாத்துக்கும் ஹாய் சொல்கிறா. ஹைரா ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. என் குட்டி பாப்பாவுக்கு வந்து 1 வயசு 1 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் குட்டி பாப்பாவாகவே இருக்கா. ஏன் நான் காலையில் வந்து கோலம் போட்டேன் பாருங்க, தெரியுதா? இந்த குழந்தையும் ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்டேன். பாதி கோலம் போட்டுக்கிட்டு இருக்கப்பயே என்னை கூப்பிட்டா என்னோட பாப்பா. வாமா வாமா போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. கிச்சன்லாம் ரொம்ப ஒரு மாதிரியும் கிடக்குது. நீ தேம்பி க்ளீன் பண்ண. ஏய், என்ன வளவியை கழட்டி கையில் வச்சுருக்கியா? இங்கே பாருங்க, வளவியை கழட்டி கையில் வச்சுருக்கா. எப்படி வளவியை போட்டு விட்டாலுமே கழட்டி கீழே வச்சுருவா. உங்கள் ஊர் சைடெலாம் பனியெல்லாம் எப்படி இருக்குது? எங்கள் ஊர் சைடெலாம் செம்ம குளிர். காலையில் எந்திரிச்சு வெளியில் வர முடியலை, அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி வந்து மிளகு தக்காளி கீரைதான் ஒரு கட்டு வாங்கினோமா, அதைத்தான் இன்றைக்கி பருப்பு போட்டு வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஹைராவுக்கு வந்து கொஞ்சோண்டு சிக்கன், நாட்டுக்கோழி சிக்கன் வந்து நேற்று வச்சு பாதி வச்சுட்டு பாதி ஃப்ரிட்ஜில் இருக்குது. இன்றைக்கி வந்து சூப் வைக்கணும் ஹைராவுக்கு. அதுக்கப்புறம் மாமா வந்து கருவாடு பொரிக்க சொன்னாங்களா, அதை பொரிக்கணும். நாங்கள் மொட்டை எடுத்துகிட்டு பாருங்கள், முடி வளர்ந்துருக்கு எனக்கு ஹைராவுக்கு. ஹைராவுக்கு வந்து அடுத்த முட்டைக்கு ரெடி பண்ணியாச்சு. கோயிலுக்கு எடுக்கலாம்னு சொல்கிறப்ப எங்கள் பங்காளி வீட்டில் வந்து ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க. அதனால் இந்த மாதம் ஃபுல்லாக எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சுட்டே மொட்டை எடுக்கணும். அதுக்குலாட்டி ஹைராவுக்கு வந்து 2 குடிமையே போட்டுடலாம். எனக்கு குடிமி போகிற அளவுக்கு முடி வந்துருச்சு. ஆனால் நம்ம குடிமி போட முடியாதுல்ல, சின்ன பிள்ளைக்கு தானே போட முடியும். அதனால் குட்டி பாப்பாக்கு அப்புறம் குடிமி போட்டு காமிக்கிறேன். குடிமி போடுவேன், ஒத்த குடிமிதான் போட முடியுது. ஒன்று போட்டோம்னா அப்படியே பிடிங்கி விட்ருவா. ஹைரு, குடிமி பிடுங்கக்கூடாது. ஓகே சொல்லு, பாய் சொல்லு. நம்ம போய் சமையல் வேலையை பார்ப்போம். அதுக்கப்புறம் நிறையா ஹைராவுக்கும் சமைக்கணும். ஹைராவுக்கு வந்து களி கிண்டுவேன், சாப்பாடு சமைப்பேன், பருப்பு சாதம் அந்த மாதிரி வச்சு ரெடி பண்ணுவேன் ஹைராவுக்கு வந்து. பாருங்கள், வெயில் பற்றி எட்டி பார்க்குது. டேய் சொல்லக்கூடாதுப்பா, டேய்லாம் சொல்லக்கூடாது. டேய் சொல்லக்கூடாதுல்ல. எங்கள் தாத்தா எங்கள் மாமா எல்லாத்தையுமே இப்போ என்னன்னு தெரியல, புதுசாக வந்து டேயின்னு கூப்பிட்றா. டேய் அப்படின்னு அது செல்லம். டேய் எப்படி கூப்பிடுவேன்? டேய் டேய். சரி வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். எங்கள் கிச்சன் வந்து இந்த நிலமையாதே இருக்குது. கொஞ்சம் டப்பாவெல்லாம் நேற்றே கழுவி காய போட்டிருக்குறேன். அதெல்லாம் எடுத்து வைக்கணும். இப்போ பாருங்களே, எல்லாம் மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணதே. உங்களுக்கு சொல்லுங்கள், எத்தனை பேர்த்துக்கு வந்து பாலாடை சேர்த்து வைக்க பிடிக்கும்னு சொல்லிட்டு. எனக்கு பாலாடை சேர்த்து நெய் காய்ச்ச ரொம்ப பிடிக்கும். நாள் தவறாமல் அந்த ஒரு வேலையை என்ன வேலை பண்ணுறனோ பண்ணலையோ, இந்த பாலாடை கலெக்ட் பண்ணுறதை மட்டும் கரெக்டாக பார்த்துருவேன். இந்த இருங்க வரேன், கரெக்டாக பார்த்துருவேன். அதுக்கப்புறம் என்னோடய உண்டியலை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதெல்லாம் கழுவணும். அடுப்புலாம் கழுவாமல் கிடக்குது. பாத்திரம் கொஞ்சம் விளக்கணும். ஆமாம்மா, நிறையா வேலை இருக்குது. இன்றைக்கி வந்து கீரை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்துருந்தாங்க காலங்காத்தால. நான் எந்திரிக்கவே இல்லை, சவுண்டு கெட்டுச்சு கீரை வாங்குறீங்களான்னு சொல்லிட்டு. அப்புறம் மிளகு தக்காளி கீரையை வாங்கியிருக்காங்கடா பாப்பா. உனக்கு வச்சு தரவா மிளகு தக்காளி கீரை? நீ சாப்பிடுவியா? சொல்லு, சாப்பிடுவியா? அப்பம்மா பருப்பு போட்டு, பாசி பருப்புலாம் போட்டு கடைஞ்சி உனக்கு கூட்டி விடவா? ஹைரா ஹைரா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்களே, இந்த வண்டி வாங்கிவே ஒரு 4-5 மாதம் இருக்குது. அதுக்குலாட்டி இந்த வண்டி வந்து பிச்சுட்டாய மக. பால் காய வச்சுருக்கேன், பொங்க போகுது. இப்போ என்ன தெரியுமா, இங்கே பாருங்கள், வெங்காயம் இப்போதான் வீடெல்லாம் கூட்டி விட்டேன். இங்கே போய் இந்த அம்மா வண்டியிலே நகண்டு போய் வெங்காயம் இதில் கிடக்கிற பொருள் எல்லாத்தையும் கீழே தள்ளி விடுறதே என் ஹைராவுக்கு வேலை. இந்த கீரையெல்லாம் எடுத்து வந்து இங்கே வச்சுட்டேன். அங்கிட்டு போய் இதில் அடுப்போம். ஹாய் சொல்லு. ஹாய் சொல்ல மாட்டியா? சொல்லிட்டா. ஹாய். ஏன் ரிவர்ஸில் போகுது வண்டி? ரிவர்ஸில் எங்கே போகுது வண்டி? ஹைருமா,
அம்மா கையில் உனக்கு தலை சீவி விட்டு இல்லை, ஏன் இப்படி தலையை வச்சுருக்க? தலையை சீவி விட்டா அதை வந்து உழைச்சி விட்றதே வேலை. அங்கே கோழி இருக்கு, அங்கே போகக்கூடாது, வா. சூப்பர். எனக்கு குழம்பு வேறு பிடிக்குதுடா. இது வந்து நைட்டு வச்ச கறி குழம்பு. எனக்கு இப்போ சூடு பண்ணி சாப்பிட போகிறேன். பால் பொங்குது. ஹைரா, ஹைரா, ஹைராமா, ஹைரா குடத்தெல்லாம் எடுக்கக்கூடாது, வை, மூடி மூடி வச்சு ஒழுங்கா. எப்படி இருந்துச்சா அப்படி இருக்கன்னு. சேட்டை பண்ணாத, மூடி வைப்பா. மூடி வச்சுட்டு போய் அங்கிட்டு போய் விளையாடு போ. போ. சூப்பர், குட் கேர்ள். கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. ஹைரா கிளாப் பண்ணுங்க. கிளாப் கிளாப். நம்ம சொல்கிறதெல்லாம் காது கொடுத்தே கேட்க மாட்டா. போடக்கூடாது, கீழே போடக்கூடாது. மூடி வைப்பா ஹைரா, மூடி வை. குடத்தை மூடுமா, குடத்தை மூடி வை. கீழே போடக்கூடாது, மூடி வை. ஏய் சரி, ஓகே, போ போய் விளையாண்டுக்கிட்டுரு. அம்மா வந்து கருவாடை வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். அம்மாடியோ, குடத்துக்குள்ள எட்டி பார்க்கக்கூடாதுடா. அம்மாடி, உள்ளுக்கு விழுந்துட்டா போச்சு. போ. கீழே விழுந்துடுவ. தண்ணி குடிக்கிறியா? ஏய் இரு. யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் குடத்துக்குள்ள தலையை விட்டு தண்ணி குடிப்பாங்களா? இவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி. இப்போ நடந்து போகிறா பார்த்தீங்களா? காலந்தா இந்த மாதிரி ஒரு மாதிரி தூக்கி இந்த மாதிரி நடக்கிறா பாப்பா. காலை நல்லா ஊண்டி நடக்க மாட்டேங்கிறேன். அதுக்கு என்னதே பண்ணுறதுனே தெரியலை. அரிசி கழுவு தண்ணி எல்லாமே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு எண்ணெய் போய் ஒருத்தவங்கள்ட்ட போய் 1000 ரூபா கொடுத்து எண்ணெய் வாங்கிட்டு வந்திருக்கோம் நடக்கிறதுக்குன்னு. அதையாச்சும் தேய்ச்சி பார்ப்போம் எப்படிலாம். அதை தேய்ச்சியாச்சும் சரியாகுதான்னு சொல்லிட்டு. நல்லா விளையாடுறா, நல்லா தவந்தெல்லாம் போகிறா, வைக்கிறா. நான் நடக்க மட்டும் மாட்டேங்கிறா. இந்த கருவாடிதையும் ஃப்ரெண்ட்ஸ் பொறிக்கிறதுக்க போகிறேன். இதோட பேர்லாம் எனக்கு தெரியலை. பாருங்க. ஹைரா இங்கே வா. உப்பு பானை எதுக்கு திறந்த? நீ பாருங்கள், உப்பு பானைக்கில் எங்கள் அம்மாச்சி முட்டையிலேருந்து எல்லாத்தையும் போட்டு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறக்கூடாது. போப்பா. வெங்காயம் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் கருவாடு வந்து ஊற வைக்கணும். இங்கே வந்து சட்டி காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஹைரா, ஹைரா, என்ன என்ன பார்க்குற குறுக்குறுண்டு? தண்ணி வச்சுலாம் விளையாடக்கூடாது. இந்த தண்ணி வேணுமா? வேணாம் 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 வேணாம். அம்மாடி அம்மா, போ 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 போ. அம்மா வந்து கருவாடு ஊற வைக்கிறேன். ஊற வச்சாச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். கிளாப் பண்ணு அம்மா, கிளாப் பண்ணு. கருவாடெல்லாம் ஊற வச்சுருக்கேன்ல, கிளாப் பண்ணு அம்மாவுக்காக. கிளாப் பண்ண சொன்னால் சாமி கும்பிட்றதெல்லாம் தாங்க முடியலண்டா. கிளாப் பண்ண மாட்டியா? இங்கே சட்டியே காஞ்சிருச்சு. நான் உன் கூட விளையாடுறோம்ண்டு. சட்டி நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆயில் கிண்ட் வந்து மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நல்லா இருக்குது. ஆனால் என்ன இந்த இடத்துல என்ன லைட்டாக சிந்துது. அப்படியே தொடச்சிட்டு வச்சோம்னா கீழெலாம் வடிஞ்சு ஒரு மாதிரி ஆகாது. இல்லைண்டா கீழே இவ்வளோ தூரம்லாம் வடியாது. இப்படி வைக்கிறோம்ல அப்போ மட்டும் லைட்டாக இருக்கும். ஓகே, ஆயிருமா? எண்ணெய் ஊற்ற போகிறேன் அம்மா. எண்ணெய் ஊற்றணும், எண்ணெய் ஊற்றணும், கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றணும். போதும் என்று நினைக்கிறேன். போதும். எண்ணெய் எடுத்த இடத்தில் வைக்க வேண்டும். என்ன வேணும்? சாப்பிட்றியா? பசிக்குதா? சாப்பிட்றியா? அம்மா கருவாடு பொறிக்க வேணாமா? உங்கள் அப்பா வந்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது? கீழே விழுந்துடாத. உங்கள் அப்பா வந்து கேட்டால் நான் உன்னைய சொல்லவா? சொல்லுகைரா. மணி எத்தனை ஆகுது? சரி வா, எந்திரி எந்திரி எந்திரி, வா 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 வா. அம்மா அம்மா அம்மா
செல்லக்குட்டி தங்க குட்டி. என்னப்பா உனக்கு என்ன பிரச்சனை? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ஃபோனில் வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்ல, அவங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி வந்து பார்க்கணுமா, அதனால இப்படி ஃபோனை கொண்டு வா, ஃபோனை கொண்டான்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுவே உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி மட்டும் ஃபோனை வச்சு விட்டோம்னா நம்ம என்ன வேணால் வேலை வேணாலும் பார்க்கலாம். அமைதியாக வண்டியில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பா. இல்லைன்னா நம்ம வந்து இங்கிட்டு போக அங்கிட்டு போக. இப்போ வந்து இங்கே பாருங்களே, காலையில் 9 மணி தான் ஆகுது, கதவெல்லாம் அடைச்சி வச்சிட்டேன். ஏன் தெரியுமா? அந்த வண்டியை வச்சு அந்த திண்டில் வந்து அழகாக ஏற்றி வெளியில் போயிடுவா. படிக்கட்டுலேருந்து உருண்டு அன்றைக்கெலாம் உழுக தெரிஞ்சாலா, அதனாலதான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை உளுந்துருக்கா கீழே. அதனாலதான் கதவை அடைச்சி விட்டுதேன் இந்த அம்மா வண்டியில் விளையாட விடுறது. ஏய் எரு ஏய். சரி, நான் வந்து கருவாடை பொரிக்கிறேன், அதெல்லாம் வீடியோவில் காமிக்கலை. ஏன் தெரியுமா? அவளுக்கு வந்து உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி பாட்டு போட்டு விட போகிறேன். இப்போ பார்க்குறியா? உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி பாட்டு பார்க்குறியா? வேணுமா? உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி நிறங்கள் விளையாட்டு விளையாடுவோமா? ரொம்ப குஷி ஆயிட்டா. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வைக்கிறேன், அப்புறம் பார்க்கலாம். இதுதான் ஹைரா பாப்பாவுக்கு மேக்கப் ப்ராடக்ட். இதில் வந்து 2 ஜிப்பு கிடக்கு. ஹைரு வந்து பயங்கரமாக நடிப்பா. நம்ம தலையில் எதுவுமே முட்ட மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம், அவளாக வந்து முட்டிக்கிட்டு அப்படியே ஆக்ஷன் போடுவா ஹைரு. அதே ஃப்ரெண்ட்ஸ், ஹைராவுக்கு எண்ணெயெல்லாம் தேய்ச்சி விட்டு தலையெல்லாம் குடிமி போடலாம்னு பார்க்குறேன். அவள் உட்கார மாட்டேங்கிறா குடிமி போட. பவுடர் ஹிமாலயா பேபி பவுடரே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீ பாருங்கள், இதுவே குட்டியூண்டு அளவிதானே. ஹைரு பாப்பாவுக்கு இது ரொம்ப பெருசு. இந்த சடை மாதிரி தான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வீடியோ முன்னாடியே போட்டேன் நான். சூப்பராக இருந்துச்சு. இது பாருங்க, அதை காமிடா, அவன் கையில் இருக்கிறத காமி. என்ன வச்சுக்கிட்டு இருக்க? ஏய் ஏய், இந்தம்மா முகத்தை காமிக்க மாட்டாங்களாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களே, நான் போடுற குடிமி வந்து பத்தவே மாட்டேங்குதுங்க. பாருங்கள், தின்னு தான் நிற்கிது, போடவே பற்ற மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் முடி எடுக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் முடி வளர்ந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எடுக்கவே கூடாது. நீ பாருங்கள், அவங்க சுற்றி எல்லாத்தையுமே அள்ளி போட்டு இதை விளாண்டுக்கிட்டு இருக்காங்க, சமணம் போட்டு உட்காந்துக்கிட்டு. ஏய் ஏய் ஹைரா, ஹைரா காமிப்பா. ஹைருமா, அவன் முகத்தை காமிங்க பாப்பா. ஹைரா, மேக்கப்லாம் பண்ணியாச்சா? காமிடா. பேச மாட்டியா? ஹாய் சொல்லிடு, எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லிடு. ஹைருமா, ஏய் வாயில் வைக்கக்கூடாது. நோ, ஹாய் சொல்லு எல்லாத்துக்குமே. ஹாய் சொல்கிறா ஹைரா, ஹாய் சொல்லு. என் மக எப்பயுமே சமணம் போட்டு உட்காந்துதே விளையாடுவா, ஃபோன் பார்க்குறது எல்லாமே சமணம் போட்டு உட்காந்துதே. ஹைரு, எல்லாத்தையும் உள்ளுக்கு எடுத்து போடுப்பா. நீ பாருங்க, எல்லாத்தையும் பிறக்கி கீழே போட்டு வச்சிருக்கா. ஹைராவுக்கு சீப்பு. இப்போ எதுக்கு அங்கே தூக்கி போட்ட கண்ணாடியை? மாத்திரை கொடு, மெடிசன் கொடு. இது எதுக்கு யூஸ் பண்ணது? ஹைரா பாப்பாவுக்கு யூஸ் பண்ணதுன்னே நினைக்கிறேன். அவளுக்கு வந்து யூரினில் இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு ஒரு வாரம் குளுக்கோஸ் மாதிரி கையில் போட்டு வெண்பிளான் போட்டு ஊசி ஒரு 5-6-7 நாள் போட்டுக்கிட்டு இருந்தான். அதுக்குவே யூஸ் பண்ணது. இதெல்லாம் தூக்கி போடுறது. என்ன பண்ணுற? ஐப்ரோ பென்சிலை வச்சு கோடு போட்டுக்கிட்டு இருக்கியா ட்ரெஸ்ஸில்? இங்கே கொடு, அம்மாவுக்கு எழுதுப்பா, கையில் எழுதுப்பா, இன்னும் கொஞ்சம் எழுதுப்பா. நீ ஹைராவுக்கு வந்து பார்த்தா இட்லி ஊட்டி விட்டேன், இன்னும் வாயில் வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நீ போய் ஏதாச்சும் களி அந்த மாதிரி ஏதாச்சும் ரெடி பண்ணணும். கருவாடு பொரிச்சு வச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த அம்மாவுக்கு மேக்கப் போட்டு விட்டாச்சு. இந்த குட்டி அம்மாவுக்கு பவுட்ரு போட்டாச்சு, பொட்டு வச்சாச்சு, குடிமி போட்டாச்சு, ட்ரெஸ்ஸை மாற்றியாச்சு, வேறு ட்ரெஸ்ஸு. என்ன சாப்பாடு ஊட்டிட்டு தண்ணி கொடுத்தோன்னா எல்லாமே நனைஞ்சு போயிடும்.
ஓகே பாய் சொல்லு, எல்லாத்துக்கும் பாய் சொல்லு. கொடு மெடிசன் கொடு, மருந்து கொடுறி. பாய் பாய். தூக்கி போடக்கூடாது. கெரு வாயில் கொண்டு இதை கொண்டு இவளுக்கு முடி வைக்கிறாளே இந்த பிள்ளை. எல்லாத்தையுமே எடுத்து பிறக்கி கொண்டு போய் அடைச்சி வைக்க வேண்டியதே. நீ ஒன்று ஒன்றா இந்த அம்மா எடுத்து நீ இந்த அம்மா எடுத்து வாயில் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இருக்கிற பாருங்கள், நம்ம பார்க்குறப்ப பேசாமல் இருப்பா, அப்படியே கொண்டு வாயில் வச்சுருவா.